நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அன்பான வந்திருக்கின்ற மக்களே, உங்களோடு கூட மனம் விட்டு ஒரு 6 நிமிஷம் நான் பேச விரும்புகிறேன். 39 வருஷத்துக்கு முன்பாக நான் சாக வேண்டியவன். நான் செத்து 39 வருஷமாக இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். நான் எனக்கு கொடுத்த உயிர் பிச்சை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த உயிர் பிச்சை, அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் போட்ட பிச்சையில் தான் இந்த வருஷம் நான் உங்களோட கூட உங்களோட முகங்களை பார்க்கவும் அவர் கொடுத்த ஆயுளுக்காக நான் மிக நன்றி கூறுகிறேன். இந்த நாள் எங்களுடைய அழைப்பை கேட்டு இந்த ஒளி விழா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து நீங்கள் செய்திகளை கேட்டீர்கள். கிறிஸ்மஸ் விழா என்று அழைப்பார்கள். ஆனால் உண்மையாக கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், ஏன் பிறந்தார் என்ற தெளிவு நமக்கு அவசியம். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பிறந்திருக்கிறார்கள். அநேகருடைய பிறப்பு ஒரு ஊருக்கு சந்தோஷம் இருந்திருக்கு. அநேகருடைய பிறப்பு ஒரு பட்டணத்துக்கு சந்தோஷமாக இருந்திருக்கிறது. அநேகருடைய பிறப்பு அல்லது சிலருடைய பிறப்பு ஒரு நாட்டுக்கு, அநேகருடைய பிறப்பு அல்லது சிலருடைய பிறப்பு ஒரு பரம்பரைக்கு, ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறது. உதாரணமாக மகாத்மா காந்தி, அவருடைய பிறப்பால் இந்தியாவுக்கு சந்தோஷம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். ஆப்ரஹாம் லிங்கன், அவருடைய பிறப்பினால அமெரிக்கா தேசத்தில் இருந்த கருப்பு அடிமை சந்தை, அடிமைத்தனம் விடுவிக்கப்பட்டது, அவர்களுக்கு சந்தோஷம். அப்படி நம்முடைய இனத்துக்கெல்லாம் தலைவர்கள் பிறந்து போராடி இருக்கிறார்கள், சந்தோஷம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கே சந்தோஷம் யார் மூலமாய் கிடைத்தது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான். எனவே தான் அவர் பிறந்த பொழுது தூதர்கள் சொன்ன செய்தி லூக்கா 2:10 வாசிக்கிறோம். இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தியை, நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல செய்தி சகல ஜனங்களுக்கு. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷம் எதிலே அவர் சந்தோஷம் என்று சொன்னால், அவர் பிறந்ததில் சந்தோஷம் அல்ல. அவர் பிறப்பதினால் என்ன சந்தோஷம் என்றால் அவருடைய மரணம், சாவு. சாகிறதுக்காக இந்த பூமியிலே பிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சகல மனுஷர்களும் வாழ்வதற்காக பிறக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்வதற்காக போராடுகிறோம், உழைக்கிறோம், சேர்க்கிறோம், இவ்வளோ திட்டங்களை போடுகிறோம். ஆனால் சாவதற்கென்றே பிறந்த ஒருவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எனவே தான் அவர் இரட்சகர் என்று அவருக்கு பெயர். ஏன் அவர் சாக வேண்டும்? பாவம் இல்லாதவர் ஏன் மரணமடைய வேண்டும் என்று பார்த்தால், இந்த உலக மக்களுடைய பாவம், என்னுடைய பாவம், உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு அவற்றை கதை முடியவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெளிவாய் அறிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதை எனக்கு அனுதினம் அவரை நான் உணர்கிறேன். 39 வருஷத்துக்கு முன்பாக நான் அறிந்தேன். எனவே தான் அவருடைய கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம் நிச்சயமாக இங்கே வந்திருக்கிற உங்கள் மேல் உண்டு. அவர் ஏன் வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து பார்ப்பீர்களானால், வாழ்வதற்காக அல்ல, சாவதற்காக. ஏன்? யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, இந்த உலக மக்களுக்காக, இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்காக, வந்த குழந்தைகளுக்காக அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். எனவே எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் உண்மையான சந்தோஷத்துக்குரியவன். இன்றைக்கு எத்தனையோ பேர் சந்தோஷத்துக்குரிய சொல்லுகிறோம். பணம், பதவி, பொருள், பட்டம், இவையெல்லாம் இருக்கும் பொழுது மனுஷனுக்கு சந்தோஷம் உண்மைதான். ஆனால் அவைகள் நித்தியமானதல்ல, அனித்தியம், கொஞ்ச காலம்.
அதற்கு பிறகு எல்லாம் அழிந்து போயிடும். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் டெம்பரரி. இதற்காக நீங்கள் வாழ வேண்டாம். உண்மையான சந்தோஷம், நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கு. பயமில்லாத வாழ்க்கை, தைரியமான வாழ்க்கை, மரணத்தை குறித்து பயமில்லாத வாழ்க்கை. யார் வாழுகிறார்களோ அவன்தான் உண்மையான சந்தோஷத்துக்குரியவன். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மரண பயம், எதிர்கால பயம் ஒன்றுமே உங்களை விட்டு போய்விடும். இன்று மனுஷன் பயத்திலே வாழுகிறான். நாளைக்கு என்ன நடக்குமோ, எப்படி நான் வாழுவேன், என் வாழ்க்கை எப்படி முடியும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடியும் என்று உங்கள் மத்தியிலே பயத்தோடு இருக்கலாம். வேண்டாம். நல்ல செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. இந்த உலகம் முடியப் போகிறது, அழியப் போகிறது. கனகாலம் இல்லை இந்த உலகம் அழிகிறதுக்கு. நடக்கும் செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நடக்கிற செய்திகள் மத்திய கிழக்கு நாடுகளிலே, இன்னும் மேற்கத்திய நாடுகளிலே அநேக யுத்தங்கள் தொடங்கிவிட்டது. அது வேதத்தில் இருக்கிறது. உலகம் அழியப் போகிறது. ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளாக இந்த பூமி போய்கொண்டிருக்கிறது. இயற்கையிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சீற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. மனுஷர் மத்தியிலே சண்டைகள், யுத்தங்கள், இவை எல்லாமே உண்டாகிறது. காரணம், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. இந்த காலம் முடியப் போகிறது. மீண்டுமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இரண்டாம் முறையாய் வரப்போகிறார். அதனால் இப்பொழுதே நீங்கள் வந்திருக்கிற அனைவரும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பயமுறுத்தையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவ்வளவுதான், வேறு ஒன்று மனம். நன்றி கடவுளே, நீர் கொடுத்த உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. அவ்வளவுதான். அதை கடவுளை ஆஸ்வதிப்பார். வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்களை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். உங்களுக்கு சரியான நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் துடைப்பார். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும் என்றபடி என்றென்றைக்குமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். சமாதானமான வாழ்க்கையை தருவார். பீஸ்ஃபுல் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப். உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். காரணம் பீஸ், சமாதானம் இருந்தால்தான் நித்திரையே வரும். எனவே அப்படிப்பட்ட உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. அவரை நீங்கள் வந்ததுக்காக நன்றி. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன். பண்ண பிறகு நாங்கள் விருந்துக்காக நாங்கள் செல்லலாம். எழுந்திருப்போமா அன்பானவர்களே? பரலோகத்திலே வீற்றிருக்கும் பரமபிதாவே, இந்த நாளிலும் நீர் அழைத்து கொண்டு வந்த முத்தான ஆத்துமாக்களுக்காக மிக்க நன்றி கூறுகிறோம். இங்கே வந்திருக்கிறவர்கள் தானாக வரவில்லை ஆண்டவரே. நீர் இவர்கள் மேல் வைத்த பிரியம், இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். அதனால் இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மெய்யாகவே இவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே, பாக்கியவதிகள். வந்திருக்கிற குழந்தைகள் பாக்கியமுள்ள குழந்தைகள். உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இவரிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை நீக்கி அனைவரும் ரட்சிக்கப்பட நான் மன்றாடுகிறேன். உம்மை யாரென்று அவர்கள் அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை இரட்சகராக காணட்டும். நல்ல ஒளிமயமான வாழ்வுக்குள்ளாக அவர்கள் செல்வார்களாக. தீமைகள், அஞ்ஞானங்களுக்குள்ளே செல்லாத படிக்கும் மூட பழக்க வழக்கத்திலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்து மெய்ப்பொருளாகிய உம்மை அறியப்படியான கண்களை கொடுப்பீர்களாக. கர்த்தாவே, இப்பொழுதும் உமக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் இந்த மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ நான் ஜெபிக்கிறப்பா. திடீர் விபத்துகள், அகால மரணங்கள் ஒன்று இவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு இவருடைய நடைகளை நடத்த நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும், பதவி உயர்வு கொடும், கடன் பிரச்சனை தீரட்டும் ஆண்டவரே. ஸ்டேட்டஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தில் ஒரு ஸ்டேட்டஸை கொடுப்பீர்களாக. அவருடைய வீடுகளை கட்டி கொடுப்பீர்களாக. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கட்டும் அப்பா. இடம் இல்லாதவர்களுக்கு இடத்தை கொடுப்பீர்களாக.
நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி சிலுவையிலே தலை சாய்த்த என்னுடைய ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் தலை சாய்க்க ஆண்டவரே நல்ல வீட்டையும் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீர்களாக. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் உயர்ந்த நிலைமையில் உண்டாகட்டும். பிரபுக்களோடு உட்கார பண்ணுவேன் என்றபடி எங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் படித்து பிரபுக்களோடு உட்காரும்படியாக நான் மன்றாடுகிறேன் அப்பா. சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாய் சிக்கப்படாதபடிக்கு, குடி மது போதை வஸ்துக்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை மக்களை நீர் பாதுகாப்பீர்களாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்போதும் நீர் கொடுத்த போஜனத்துக்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் மக்கள் அன்பாக சாப்பிட்டு நல்ல ஐக்கியப்பட்டு இன்றைய இரவு மகிழ்ச்சியோடு அவர்கள் வீடு திரும்ப வேணும். யாருமேனும் குருட்டாட்டம் உண்டாகாதபடிக்கு வீடுகளுக்கு செல்ல நான் ஜபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். உம்முடைய நாமத்திலே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் செய்த அனைவருக்குமாய் நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பீஸ் பி வித் யூ. இயேசு பிக்டாய். ஷலோம் அலைக்கும். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. நன்றி. தேங்க்யூ. நீங்கள் போய் உங்களுடைய விருந்திலே பங்கு கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.